நிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவே நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன்னிடம் நான் வந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மிக சௌரங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கவும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் நாங்கள் வேண்டி இந்த காலை வேளையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நாங்கள் 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித கொலஸ்டிகா புனிதையினுடைய கன்னியனுடைய திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். புனித கொலஸ்டிகாவும் புனித ஆசீர்வாத பெறும் சோதர்களாக திருவையிலே விளங்கி பல மாற்றங்களை திருவைக்கு கொண்டு வந்தவர்களாக இருக்கின்றார்கள். துறவர ஒழுங்குமுறைகளை கட்டியெழுப்புவதிலே மிக முக்கியமாக புனிதர் ஆசீர்வாதர் விளங்கினார். அதே போல் கொலஸ்டிகாவும் அந்த துறவர வாழ்வின் பல மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தி புதுப்பித்திருக்கின்றார்கள். ஒரே குடும்பத்திலே சேர்ந்த இருவரை ஆண்டவர் புனிதர்களாக உயர்த்தி அவர்களுக்கு மாமி அளித்திருக்கின்றார். ஆகவே அவருடைய சிறப்பான பரிந்துரை இன்றை நாங்கள் நிறைவாக மன்றாடி நாங்களும் புனித வாழ்க்கை வாழ தேவையான அருளை இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். இன்றைய பலியிலே தங்களுடைய இன்றைய நாளிலே வெளிநாட்டிலே திருமணம் என்னும் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுகின்ற குடும்பத்துக்காக நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். அத்தோடு இன்றைய பலியிலே காலம் சென்ற மரியாம்பிள்ளை பெர்னாண்டோ, புஷ்பசீலன், மேரி கொரட்சி, செல்லை அந்தோணி பிள்ளை எட்வின், குருசுமுத்து பூரணம், அந்தோணி ஞானத்துறை ஜூலியட் ரூபி, விசுவாசம் பிளேந்திரன் ஞானப்பு, அந்தோணி பிள்ளை திரேசம்மா, அந்தோணி ரோசுமுத்து, மரியாம்பிள்ளை பாக்கியம், திருச்செல்வ மரியாம்பிள்ளை என்பவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். இந்த பலியை தகுதியோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்கள் குறை குற்றங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித கொலஸ்டிகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பில் பயனை பெற்று மகிழ்வோமாக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கடவுள் உரைத்தார், அது அவ்வாறே ஆயிற்று. தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியது இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வாறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்குள் கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகிற்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலமென்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வாறாக பிரிப்பதற்கு காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண் உலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்புகளையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்புகளையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண் உலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தின் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே நீரை துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். ஆண்டவர் தம் செயல்களை குறித்து உலகை அதன் அடித்தளம் மீது நிலைநாட்டினீர். அது என்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடியென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீர் திரள் நின்றது. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர். அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டி கொள்கின்றன. அவை மரக்கிளைகளில் நின்று இன்னிசை இசைக்கின்றன. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவரையும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 53 தொடக்கம் 56 முடிய.
இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதியெங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்றைய முதல் வாசகத்திலே, தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே, கடவுள் வார்த்தையின் வல்லமையினாலே இந்த உலகை படைத்ததை நாங்கள் பார்த்தோம். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே அந்த வார்த்தையாக மனுவெடுத்த ஆண்டவர் கிறிஸ்துவின் வல்லமையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு செல்கின்றார்கள். அவ்வாறு இந்த மறுகரைக்கு செல்லுகின்ற வேளையிலே அங்கே இருந்த மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு அறிந்து கொள்கின்றார்கள். இயேசுவினுடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அவருடைய ஆற்றலை மக்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அவர் தங்களை குணப்படுத்துவார், தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தங்களுக்கு விடுதலை தருவார் என்பதை அங்கிருந்த மக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அந்த வேளையிலே அவர்கள் தங்களிடமிருந்த நோயாளிகளை எல்லாம் ஆண்டவரிடம் கொண்டு வருகின்றார்கள். நோயாளிகளை படுக்கையோடு கொண்டு வருகிறார்கள். அவரது ஆடையின் ஓரத்தையாவது தொட வேண்டும் என்று அந்த நம்பிக்கையிலே, அந்த அசையாத நம்பிக்கையிலே ஆண்டவர் இயேசுவிடம் எத்தனையோ விதமான நோயாளர்களையும் உடல்நலம் குன்றியவர்களையும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அன்பான சகோதரங்களே, இந்த திவ்ய நற்கருணை வேளையிலே திருப்பலியில் திவ்ய நற்கருணையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை சந்திக்கின்றோம், ஆண்டவரை உட்கொள்கின்றோம், எங்களுடைய உள்ளத்திலே அவரை வரவேற்கின்றோம். நாங்களும் அந்த மக்களைப் போல இயேசுவை இன்னாரென்று கண்டு உணர்ந்து கொள்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு சென்ற வேளையிலே அங்கே இருந்த மக்கள் இயேசுவினுடைய வல்லமையை அறிந்து கொண்டார்கள். அதே போல நாங்களும் நற்கருணை வேளையிலே ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற போது இயேசுவினுடைய வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அங்கிருந்த மக்கள் எவ்வாறு அந்த அசையாத நம்பிக்கையிலே இயேசுவினுடைய ஓரத்தையாவது தொட வேண்டும் என்று வந்தார்களோ அதே நம்பிக்கை எங்களிலும் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ஜூப்ளி ஆண்டிலே நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளிலே சிந்திக்கின்ற நாங்கள் ஆண்டவர் இயேசுவிலே எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். ஆழப்படுத்தியவர்களாக அந்த மக்கள் எவ்வாறு அந்த தங்களிடமிருந்த அந்த அசையாத நம்பிக்கையினாலே இயேசுவை தொட்டார்கள், குணமடைந்தார்களோ அதே போல நாங்களும் எங்களுடைய நம்பிக்கையின் மிகுதியினாலே இயேசுவை உணர்ந்து கொள்வோம், இயேசுவிடமிருந்து அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. அணியும் மிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித கொலஸ்டிக்கா உருவாக்க திருபலம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பு அளிக்கும் ஏற்புடைய பலிப்பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களிலும் அது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீ மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள்கொடைகளை இவ்விலையிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூத அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறினவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நம்பு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தரளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டினான பிரகாசம் எல்லா திருநீராகிய அனைவரோடும் அது திரு அவை
அன்பில் நிறை பெற செய்திருளம். நீர்விலந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இந்த பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியார்களை நினைவு கூந்தரளும். திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்தும் அது திருமொழியிலே திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமீன். பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமணத்தை நிறைவேற்றுகின்ற இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும், இன்னுமின்றி நாங்கள் மன்றாடுகின்ற ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்திய சாந்தி அளிக்கவும் வேண்டும் என்று சொல்லி ஒரே குடும்பமாக சபிப்போம். முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோம் இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
களங்கமில்லா ஒளியே, என்னில் கலந்திட வரும் வழியே, கரை சேர்த்திட வரும் இறையே. களங்கமில்லா ஒளியே, குலம் போற்றும் வினையில் வேண்டி இறஞ்சுகின்றோம் வருக. இறை குலம் போற்றும் வினையில் வேண்டி இறஞ்சுகின்றோம் வருக. நிறைவுறும் மகிழ்வே நிலை கடலன் நிம்மதியே வருக. மறைந்தேழு உணவே மாற்றுரு உறவே மனமகிழ்ந்தே வருக. மனமகிழ்ந்தே வருக. களங்கமில்லா ஒளியே, என்னில் கலந்திட வரும் வழியே, கரை சேர்த்திட வரும் இறையே. களங்கமில்லா ஒளியே, நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரை திருவிருந்த நாற்றலால் புனித கொலஸ்ரீகாவினிடத்து காட்ட பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தியருளும். எங்களை நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு விட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென்.
கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கே நன்றி. பாடி துதித்து ஓடி பக்தி நிறைந்துன் பாதம் வந்தோ. அற்புத நேசனி கோளாரி அன்புடனும்மை ஆதரிப்பே. துத்தியம் பாடி துதித்து ஓடி பக்தி நிறைந்துன் பாதம் வந்தோ. அற்புத நேசனி கோளாரி அன்புடனும் ஆதரிப்பே. கன்னிமரியின் கருத்தில் பூத்த பின்னிலம் வாழ்ந்த உத்தமரே. துத்தியம் பாடி துதித்து ஓடி பக்தி நிறைந்துன் பாதம் வந்தோம். அற்புத நேசனி கோளாரி அன்புடனும் ஆதரிப்பே. சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை நித்திசயம் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை நித்திசயம் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை நித்திசயம் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.